திருவேற்காடு என்றவுடன் நமக்கு தேவி கருமாரியம்மன் ஆலயம்தான் நினைவிற்கு வரும். ஆனால் 1400 ஆண்டுகள் பழமையான வேதபுரீஸ்வரர் ஆலயமும் இந்த ஊரில் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தர் பாடி துதித்த சிவபெருமான் இந்த ஆலயத்தில் அருள் புரிகிறார். 63 நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயனார் அவதரித்த மண்ணும் இதுதான். இங்குள்ள முருகப்பெருமானை அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியிருக்கிறார். இந்த ஊருக்கு திருவேற்காடு என பெயர் வந்ததற்கே இந்த ஆலயம்தான் காரணம் என்று சொல்கிறார்கள். அதாவது 4 வேதங்களுமே இங்கு வேல மரங்களாக நின்று ஈசனை வழிபட்ட காரணத்தால் வேல்காடு, அதாவது வேர்க்காடு என்று பெயர் பெற்றதாகவும் பிறகு திருவேற்காடு என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து தென்மேற்காக சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளதாக கூறுகிறார்கள். ஒரு சமயம் திருமாலின் சக்கரம் வலிமை இழந்ததாம். திருவேற்காட்டில் உள்ள வேதபுரீஸ்வரரை வழிபட்டு திருமால் தனது சக்கராயுதத்தின் வலிமையை மீண்டும் பெற்றார் என்று கூறப்படுகிறது. திருமால் இந்த ஈசனை வழிபட வந்தபோது ஆதிசேஷன் என்கின்ற பாம்பும் வந்து வழிபட்டதாம். அப்பொழுது திருவேற்காடு மண்ணில் இருப்பவர்களை தீண்ட மாட்டேன் என்று அது கூறியதாம். எனவே விஷம் தீண்டா பதி என்றும் இந்த தலம் போற்றப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு தொடர்புள்ள இன்னொரு நிகழ்வையும் கூறுகிறார்கள். சிவன் பார்வதியை திருமணம் செய்து கொண்ட காலத்தில் இமயமலை தாழ்ந்து தென் திசை உயர்ந்து விடுகிறது. அதனை சரி செய்வதற்காக இறைவன் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்புகிறார். அப்பொழுது அவரின் வேண்டுகோளுக்கு இணங்க திருவேற்காட்டில் திருமண கோலத்தை இறைவன் அருளச் செய்தார் என்றும் கூறுகிறார்கள். இதற்கு சான்றாக சிவலிங்கத்தின் பின்னால் ஈசனும் அம்பாலும் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார்கள். மேலும் இந்த ஆலயத்தினுடைய கருவறை யானையின் பின்புற தோற்றம், அதாவது கஜபுரிஷ்டம் வடிவில் அமைக்கப்பட்டிருப்பது இன்னொரு சிறப்பாகும். மேலும் இந்த ஆலயத்தினுடைய கோபுரத்தின் மேல் காணப்படும் முருகப்பெருமான் தன் கரங்களில் வில்லும் அம்பும் ஏந்தியவாறு ஒரு காலை மயிலின் மீது வைத்துக்கொண்டு நின்றபடி பக்தர்களுக்கு காட்சி தருவது வித்தியாசமாக இருக்கிறது. கோயிலின் உள்ளே 63 நாயன்மார்களுடைய சிற்பமும் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் அனாபாய சோழன், சேக்கிழார் சிற்பங்களும் மற்றும் தூண்களில் காணப்படும் பல வித்தியாசமான சிற்பங்களும் நம் கருத்தை கவர்கிறது. அனைவரும் வந்து தரிசிக்க வேண்டிய ஆலயம் இது.